இதில் முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு ஒன்று இருக்குங்க. இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வருகிற போது நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த அரசாணையை நாங்கள் ரத்து செய்ய போகிறோம் சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த வழக்கு 9ஆம் தேதி விசாரணைக்கு வந்து போன 9ஆம் தேதி விசாரணைக்கு வந்து 16ஆம் தேதி தான் 16 ஜூன் 16 தான் அரசு இந்த வழக்கில் ஒரு தரப்பாக உள்ளே போகிறாங்க. 16ஆம் தேதி உள்ளே போகிற அரசாங்கம் நீதிபதி ஏற்கனவே இதை ரத்து செய்வேன்னு சொன்னால் என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு ரிட் மனுவில் வந்து பதில் மனு தாக்கல் செய்வதற்கு 8 வார கால அவகாசம் வழங்க வேண்டும் என்பது உயர்நீதிமன்றத்தின் விதி. 8 வார கால அவகாசம் கொடுங்க, நாங்கள் பதில் மனு தாக்கல் செய்கிறோன்னு தாவேக அரசு ஏன் நீதிமன்றத்தில் சொல்லலை? ஒன்று. ரெண்டாவது, இப்படி இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டு உரிமை தொடர்பான ஒரு முக்கியமான அரசியல் சட்ட வழக்கில் இந்த வழக்குக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு உண்டு. ஆசிஃபா என்ற ஒரு பெண் உயர்நீதிமன்றத்தில் 2015 ஒரு வழக்கு போடுகிற போது தான் இந்த பிரச்சனை முதல்ல வருது. மதம் மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு உரிமை உண்டா என்ற கேள்வி நீதிபதி அரிப்பரந்தாமன் முன்பாக எழுப்பப்பட்டு நீதிபதி அரிப்பரந்தாமன் அவர்கள் சீனியர் அட்வொகேட் அஜ்மல் கானை அமிக்கஸ் குறியை அப்பாயின்ட் பண்ணி நீண்ட நெடிய விவாதங்களுக்கு பிறகு ஒரு விரிவான தீர்ப்பை அளிக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தான் தமிழ்நாடு அரசு 2024 ஜிஓ போடுறாங்க. 2025 உயர்நீதிமன்றம் அதை உறுதி செய்கிறது. ஆனால் 2026 இதை வந்து தாவேக அரசு போகிற போக்கில் அலட்சியமாக மிகவும் பொறுப்பற்ற முறையில் அந்த உரிமையை விட்டு கொடுத்துட்டாங்கன்றது தான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நான் கேட்குறேன், இது ஒரு முக்கியமான வழக்கு இல்லை. ஏஜி வந்து ஆஜராக வேணாமாங்க? ஏஜி வந்து பேச வேணாமா? ஏஏஜி நேரில் வந்து பேச வேணாமா? ஆன்லைனில் பேசுகிறாங்க. கடைசி நாளில் வருகிற போது இதை ரத்து செய்வ நீதிபதி முன்னாடி இதையாங்க நடத்துகிறாங்க, 8 வார கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்ல வேணாமா? அடுத்து ஏற்கனவே 2 நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க, இதை லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களிடம் சொல்லி லெட்டர் கொடுத்துட்டு தலைமை நீதிபதிக்கு லெட்டர் கொடுக்க வேண்டாமா? இப்போ இஸ்லாமியர்களின் உரிமையை பாதுகாப்பதற்கான, சிறுபான்மை மக்களின் உரிமையை பாதுகாப்பதற்கான, இடஒதுக்கீட்டு உரிமையை பாதுகாப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருந்தும் அந்த வாய்ப்பில் தாவேக அரசு கோட்டை விட்டு இருக்கிறது என்று வெளிப்படையாக நான் குற்றம் சாட்டுகிறேன். நான் கேட்குறேன், 12 மணிக்கு கேக் வெட்டுற முதல்வர் 12 மணிக்கு கேக் வெட்டுவதற்கு அதுக்கு நேரம் கொடுக்கக்கூடிய ஒரு முதல்வர் ஒரு முக்கியமான கேஸில் அதுக்குரிய கவனம் செலுத்தணுமா வேணாமா? முதல்வர் விஜய் சம்பந்தமாக ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரா? அவருக்கு தெரியுமா தெரியாதா அந்த வழக்கு? இஸ்லாமியர்களின் அடிப்படை உரிமை, மதம் மாறும் மக்களின் அடிப்படை உரிமை, ஓபிசி மக்களின் அடிப்படை உரிமை, பட்டியல் சமூக மக்களின் அடிப்படை உரிமை, டிஎன்டி மக்களின் அடிப்படை உரிமை, எம்பிசி மக்களின் அடிப்படை உரிமை, பல்லாயிரம் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உரிமை, எல்லா உரிமையும் ஒரு வழக்கில் பறிபோகுது. 12 மணிக்கு கேக் வெட்டுறவர் கேஸுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாட்டாரா? எந்த மினிஸ்டருக்கு அந்த வழக்கை டீல் பண்ணது சொல்லுங்கள்? ஷாஜஹான் ஒரு மினிஸ்டர் இருக்கார், அவர் வந்து சிறுபான்மை நலத்துறை, அவர் இந்த வழக்கை டீல் பண்ணாரா? இது சொந்தமாக அவருக்கு ஏதாவது தெரியுமா? அடுத்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், சம்பத்குமார், பிசி வெல்ஃபேர் அமைச்சர், டிபார்ட்மெண்ட் அமைச்சர், அவருக்கு இந்த வழக்கு பற்றி ஏதாவது தெரியுமா? சரி, முதல்வருக்கு இத்தனை செயலாளர் இருக்காங்களே. எனக்கு என்ன ரொம்ப வருத்தம்னா, முதல்வர் பதவியேற்றவுடன், விஜய் அவர்கள் பதவியேற்றவுடன் 2 நாளில் அவருக்கு ஒரு தனி செயலாளர் நியமித்தார். அவர் தான் ஜெகதீஷ் பழனிசாமி. அந்த ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் சட்ட ஆளுமை, முதல்வரோட தனி செயலாளர். அவர் எப்படி கோட்டை விட்டார்னு எங்களுக்கு தெரியல. ஜெகதீஷ் பழனிசாமி என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அரசியல் சட்ட ஆளுமை, முதல்வரின் செயலாளராக இருக்கிறார். அந்த முதல்வரின் செயலர் முதல்வர் கவனத்துக்கு இதை கொண்டு போனாரா இல்லையா? அவருக்கு தெரியுமா தெரியாதா? முதல்வர் செயலர்னா வேலை என்னங்க? முதல்வர் செயலாளர் எல்லா பிரச்சனையும் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகணும்ல. அவர் முதல்வர் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் இருந்தாரா? என்ன பண்ணார்? அப்போ யார் என்ன இந்த ஆட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு எதுவுமே தெரியலை. சிறுபான்மை மக்களின் உரிமை, பட்டியல் சமூக மக்களின் உரிமை எல்லாமே ஒரே வழக்கில் போகிற போக்கில் பறிபோகுது. இதை 3 நீதிபதிகள் அமர்வுக்கு ரெஃபர் செய்யக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்கிற போது இதற்கு தாவேக அரசு கோட்டை விட்டதற்கான காரணத்தை அவங்க வெளிப்படையாக அறிவிக்கணும். இதற்கு முன்பாகவே தாவேக அரசோட கவனத்துக்கு இந்த வழக்கு போயிருக்கு, ஆதவ அர்ஜுனா அவர்கள் கவனத்துக்கு போயிருக்கு. ஆனால் எல்லாரும் சேர்ந்து கோட்டை விட்டு இருக்கிறார்கள். அப்போ சிறுபான்மை மக்கள் நலன் மீதான அக்கறை இவ்வளோதானா? அவங்க ஓட்டை வாங்கித்தான்னு நீங்கள் வந்தீங்க, இன்றைக்கி அவங்க உரிமையெல்லாம் போட்டுமா? இப்போ அடிப்படையில் இந்த அரசாங்கம்
ஒரு அரசியல் தெரியாத, அரசியல் சட்டம் தெரியாத, இடஒதுக்கீடு உரிமை பற்றி தெரியாத, சிறுபான்மை மக்கள் உரிமை தெரியாத, அரசியல் சட்ட உரிமை தெரியாத ஒரு அரசாக இருக்கிறது. அரசியலில் தெற்கு வடக்கு தெரியாதவங்கெல்லாம் இன்றைக்கி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இதை தீர்மானிக்கிறதுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பா, யார் இதை தீர்மானிப்பா என்பது எதுவுமே கிடையாது. ஒரு ஏஜியை நேரம் வர சொல்கிற கூட இந்த அரசுக்கு துப்பு கிடையாதா? பேச வேணாமா வந்து? அப்போ என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டில்? இப்போ சிறுபான்மை மக்களின் உரிமை இப்படிப்பட்ட ஒரு நபரின் கையில் இருந்தால் எப்படி இருக்கும்? இன்னைக்கு கூட்டணி அமைச்சர்கள் இருக்கிற ஐயுஎம்எல் என்ன பேச போகிறாங்க, விசிகே என்ன பேச போகிறாங்க, சிபிஐ என்ன பேச போகிறாங்க, சிபிஎம் என்ன பேச போகிறாங்க? இது நீண்ட காலமாக 2015 தொடர்ச்சியாக என்றைக்கோ கொடுத்துருக்கணும். அப்படி போராடி பெற்ற ஒரு உரிமையை ஒரே நாளில் 2-3 மணி நேரத்தில் காலி பண்ணிட்டாங்க. தாவேக அரசு அதற்கு முழுமையாக துணை போயிருக்கிறது. தாவேக அரசு வழக்கறிஞர்கள் வந்து யாரும் கொள்கை ரீதியானவர் கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பெரியார் கொள்கைப்படி நாங்கள் இருப்போம், அம்பேத்கர் கொள்கைப்படி இருப்போம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஏஜி பெரியார் கொள்கைப்படியானவரா, ஏஏஜி அம்பேத்கர் கொள்கைப்படியானவரா, எந்த ஸ்பெஷல் ஜிபி இருக்காங்க? யாருமே கொள்கைக்கான ஆட்கள் கிடையாது. எல்லாமே காசு கொடுத்தா கேஸ் நடத்தக்கூடிய வழக்கறிஞர்கள். இந்த பக்கம் பேசுவாங்க, அந்த பக்கம் பேசுவாங்க. ஐடியாலஜி உள்ள நபர்கள் அரசியலும் இல்லை, முதல்வரின் செயலாளரும் இல்லை, தனி செயலாளரும் இல்லை, அரசு வழக்கறிஞர்களும் இல்லை. அப்படி இல்லாத ஒரு அரசாங்கம் எப்படி சரியான திசையில் போகும்? அப்போ இது தொடக்கம். சிறுபான்மை மக்களின் உரிமை, அடுத்து ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களின் உரிமை எல்லாம் நீதிமன்றத்தால் பறிக்கப்படுகிற போது அதை எதிர்ப்பதற்கான திராணியும் துணிச்சலும் இந்த அரசுக்கு இல்லை என்பது தொடக்கத்திலே அம்பலமாகி இருக்கிறது.